இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் என்னிடம், நான் முன்பெல்லாம் பாக்கெட்டாக சிகரெட் குடிப்பேன், இப்போது அதை நிறுத்திவிட்டேன் என்று கூறினார். இவ்வாறு சிகரெட் குடிப்பதை நிறுத்துவது என்பது உலகத்தில் நடக்காத ஒன்றல்ல. ஆனால் அதற்கு அவர் ஒரு காரணம் சொன்னார். அதுதான் புதுமையாக இருந்தது. என்னுடைய மகள் அவருடைய பிறந்த நாளில், இந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் பரிசாக உங்களுடைய புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று என்னிடம் கேட்டால், கழுத போகுது அப்படின்னு சொல்லி நான் அந்த பழக்கத்தை விட்டுவிட்டேன் என்று அவர் கூறினார். அதிலிருந்து நான் அதை குடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, உண்மையான அன்பு ஒரு மனிதரை நெறிப்படுத்தும், நல்வழிக்கு அழைத்து செல்லும், தீமையிலிருந்து அவர்களை பாதுகாக்கும். அன்பு என்பது ஒரு அர்ப்பணம். நான் என்னையும் உனக்கு முழுமையாக கொடுக்கிறேன், எனது விருப்பங்களை, எனது ஆசைகளை, என்னுடையது அனைத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்பதுதான் அன்பு. எனக்கு வேண்டும் என்பதல்ல. இந்த அர்ப்பணம் என்பது பல வேளைகளில் நாம ஏற்படுத்தி கொண்ட விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டது. உன்மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் இதை நான் செய்கிறேன், இதை செய்ய மாட்டேன் என்று மகிழ்ச்சியோடு விரும்பி விதிமுறைகளை அமைத்துக் கொள்கின்றோம். இந்த விதிமுறைகளைத்தான் விவிலியம் உடன்படிக்கை என்று சொல்லுகின்றது. ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையாக அது நமக்கு இருக்கின்றது. ஆக இன்றைக்கு மாசங்கள் அனைத்துமே கடவுளுடைய உடன்படிக்கையை உணர்ந்து அந்த அன்பின் உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுப்பதாகவே நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தப்படுத்துகின்றார் இல்லையா? அந்த தலைப்பை ஆண்டவர் கோவிலை தூய்மைப்படுத்துகிறார் அப்படின்னு தான் விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது என்றால் என்ன? கோயிலில் ஒற்றையடி திறக்கலாம், ஆடு மாடு அங்கே புறா இதெல்லாம் வச்சு அந்த கழிவுகள் எல்லாம் ஆலயத்திற்குள்ளேயே விழுந்திருக்கும். அவற்றை டெட்டால் போட்டு சுத்தம் பண்ணி இல்லை பெனாயில் ஊற்றி அதை இதுதான் தூய்மைப்படுத்துவது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கின்றார்? சாட்டை பண்ணி அடித்து புரட்டுகிறார். அப்போ இது ஆலயம் என்ற அந்த கட்டிடத்தை தூய்மைப்படுத்துவதா என்றால் இல்லை. மாறாக அந்த ஆலயத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய உடன்படிக்கையை புதுப்பிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. அப்ப என்ன உடன்படிக்கை, எப்படி அது மீறப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது 3 காரணங்களை நாம் சொல்லலாம். ஒன்று, அந்த ஆலயத்திற்கு வருகின்ற மக்கள் பழி செலுத்த வேண்டும், பாவத்தை போக்குவதற்காக. ஆக மூடையாக பாவம் செய்துவிட்டு பழி செலுத்தி விட்டால் என்னுடைய பாவங்கள் அனைத்துமே போய்விடும் என்று அவர்கள் நம்பினார்கள். சடங்கு முன்வைக்கப்பட்டது, ஆனால் உண்மையான அர்த்தம் அங்கே விடப்பட்டது. அந்த பழி செலுத்துவது என்பது அவர்களது மனமாற்றத்திற்கு கொண்டு சென்றதா என்றால் இல்லை. ஆண்டவர் விரும்புவது என்ன? மனிதர்களுடைய பழியையா, இல்லை மனிதர்களுடைய மனமாற்றத்தை தான் விரும்புகின்றார் என்பதை உணராமல் அர்த்தமற்ற சடங்காக அது மாறிப்போய் இருந்ததால் அதை ஆண்டவர் கண்டிக்கின்றார். இரண்டாவதாக, பழி செலுத்த வருகின்ற ஏழைகள், அங்க பழி செலுத்தப்படுகின்ற பொருட்கள் அனைத்துமே பழுதற்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அடிபட்டு ஆடு மாடு கோழி அல்லது புறாவை அவங்க பழி செலுத்தணும் அப்படின்னா அது காயத்தோடு இருக்கக்கூடாது. அப்போ இவர்கள் மிக நீண்ட தூரத்திலிருந்து பயணம் செய்து வருவார்கள். அப்போ வரும்போது அதுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டு விடலாம். அப்படியே நல்லதாக இருந்தாலும் கூட குருக்கள் பல வேளைகளில் இது பழுதற்றதாக இருக்கிறது, பழுதுள்ளதாக இருக்கிறது, எனவே நீ வேற வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள் என்றால் கொண்டு வந்ததையும் திருப்பி கொண்டு போக முடியாது. ஆலயத்தில் அவற்றை வாங்க வேண்டும். 5 மடங்கு 10 மடங்கு என்று அது விலை ஏற்றப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. அப்போ அதை அவர்கள் வேறு வழி இல்லாமல் பெரும் தொகை கொடுத்து அதை வாங்கி அந்த பழியை நிறைவேற்றக்கூடிய ஒன்றாக இருந்தது. அப்போ இந்த பழி செலுத்தும் அந்த சடங்கு என்பது இன்னொரு புறம் ஏழைகளை சுரண்டக்கூடிய ஒரு கூடமாக மாறுகின்றது, கல்வர் கூடமாக மாறுகின்றது. மூன்றாவதாக, அந்த ஆலயத்தின் அமைப்பு என்பது, இன்னைக்கு இந்த ஆலயம் இருக்குன்னா சிலுவை வடிவில் இருக்கின்றது. எருசலேம் ஆலயத்தின் அமைப்பு முதலில் தூயகம் இருக்கும். தலைமை குரு மட்டுமே ஆண்டிற்கு ஒரு முறை அதன் உள்ளே போவார். அதற்கு அடுத்தபடியாக குருக்கள் பழி செலுத்தக்கூடிய இடம். மூன்றாவதாக யூத ஆண்கள் அமர்வது, அதற்கடுத்து யூத பெண்கள் அமர்வது, இறுதியாக
அங்கு வருகின்ற புற இனத்தார்கள் வந்து அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய இடம். ஆனால் அந்த இடத்தில் தான் இந்த ஆடு மாடுகள், இன்னும் பழி செலுத்தக்கூடிய இந்த புறாக்கள் இவற்றை எல்லாம் வைத்திருப்பார்கள். இன்னும் வந்து அவங்க காணிக்கை செலுத்துவது என்பது இல்லை, உண்டியல்ல காசு போடணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த வழக்கத்தில் இருந்த தெனாரியம் இல்லை, அது வந்து யூதர்கள் ரோமியர்களுடைய நாணயம், இப்போ அதை போடக்கூடாது. அப்போ இவர்கள் எதை போட வேண்டும்? யூதர்களுடைய நாணயமாக்கிய வழக்கொழிந்து போன செக்கேல் அப்படிங்கிற அந்த ஒரு நாணயத்தை தான் போட வேண்டும். அது ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை கொடுத்து இவர்கள் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ அதற்கு கமிஷன் இருக்கும். அப்போ இதெல்லாம் சேர்த்து அப்போ அந்த நாணயத்தை தான் ஆண்டவர் வந்து எல்லாமே கலந்து போகிற மாதிரி கொட்டி விடுகின்றார். அப்போ இங்கே ஆண்டவர் அடித்து விரட்டுவது என்பது அந்த ஆலயத்தின் இல்லை அவருக்கு கிளீன் பண்ணக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வல்ல, மாறாக அங்கே மனமாற்றம் இல்லாத வெற்று சடங்கை ஆண்டவர் அடித்து விரட்டுகிறார். அதே போல ஏழைகள் சுரண்டப்படுவதை தடுக்கின்றார். அதே போல புற இனத்தார் விண்ணக தந்தையிடம் வருவதற்கு தடையாக இருக்கின்ற அவை அனைத்தையும் அந்த இடத்தை விட்டு அகற்றுகின்றார். ஆக இங்கே நிறைவேற்றப்பட வேண்டியது உடன்படிக்கை, வெறும் பலி அல்ல. ஆக உடன்படிக்கை என்பது அன்புறவு, விண்ணக தந்தையோடு இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய இடமாக தான் இது இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, ஆலயம் என்றால் இல்லையா, வெறுமனை நம்ம வந்து ஆண்டவரை வந்து ஒரு இடத்துல போய் தேடி போகிறோம். அப்ப அந்த இடம் மட்டும்தான் ஆலயம் என்று நாம் நினைக்கின்றோம். உண்மையில் இந்த ஆலயம் என்பது இல்லையா, இது மனிதர் கையால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அப்ப கடவுளால் கட்டப்பட்ட ஆலயம் தான் தூய்மையானது. அப்ப கடவுள் எந்த ஆலயத்தை கட்டுகின்றார்? இன்னைக்கு நற்செய்தியில பார்க்கிறோம், 46 ஆண்டுகள் ஆயிற்று இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப என்று வருகிறது. இப்போ இந்த 46 என்பது அது எண் வந்து யாரை குறிப்பது என்றால் ஆதாமை குறிப்பது என்று சொல்லுகின்றார்கள். ஆங்கிலத்தில் வந்து ஏன்னா முதலாவது எழுத்து, பீனா இரண்டாவது எழுத்து, சி மூன்றாவது எழுத்து என்பது போல நமக்கு வந்து கிரேக்கத்தில் ஆல்பா என்றால் முதல் எழுத்து. அப்போ வந்து ஆதாம் ஏக்கு வந்து முதல் எழுத்து நம்பர் வந்து 1. அது மாதிரி டி அப்படிங்கிறது டெல்டா அப்படின்னு வரும். அதே போல் மறுபடியும் ஏ வரும், மூன்றாவது எம் வரும். அப்போ இந்த டெல்டா அப்படிங்கிற இந்த டிக்கு வந்து 4, நம்ம எண்ணிக்கை வந்து 4. அதே போல் வந்து எம்முக்கு கடைசியாக மீ என்று சொல்லக்கூடிய அதற்கு 40, மொத்தம் கூட்டினா 46 வரும். அப்போ இந்த ஆதாம் தான் ஆண்டவர் களிமண்ணால் செய்த முதல் ஆலயம் இல்லையா. எல்லா படைப்பையும் ஒரு வார்த்தையால் படைக்கிறார். இது உண்டாகட்டும், ஒளி உண்டாகட்டும், இல்லை தரை உண்டாகட்டும், எல்லாமே வந்து ஒரே வார்த்தையில் ஆண்டவர் படைக்கிறார். படைப்பு அனைத்திற்கும் மாஸ்டர் பீஸாக மனிதனை படைக்கிறார். இல்லை சிறப்பான ஒரு படிப்பாக களிமண்ணை எடுத்து தானே ஒரு உருவம் செய்து அதில் தன்னுடைய உயிர் மூச்சை அவர் ஊதுகின்றார். அப்ப அந்த உயிர் மூச்சை ஊதி அந்த மனிதன் தான் தங்கக்கூடிய ஒரு உறைவிடமாக அவனை உருவாக்குகின்றார். அப்போ கடவுள் கட்டிய முதல் ஆலயம் ஆதாமாக இருக்கின்றார். எனவேதான் 46 ஆண்டுகள் ஆயிற்று இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப என்று சொல்லுகின்றார். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய உடலை அங்கே ஆலயமாக சொல்லுகின்றார் என்பதை அவர் வந்து வெளிப்படையாகவும் சொல்லுகின்றார். அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் அதை நமக்கு உணர்த்துகின்றது. கிரேக்கத்தில் அந்த ஆலயத்தின் கட்டுமானத்தை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஹீரோ என்று அழைக்கப்படும். ஹீரோ அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஆனால் ஆண்டவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை நியோமேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மனிதரை இல்லை இன்னர் சாங்சுவரி அப்படின்னு சொல்வார்கள். அதாவது உள்ள தூயகம். ஒரு கடவுள் தங்கக்கூடிய ஆலயம் என்பது ஒரு மனிதருடைய தூய்மையான உள்ளம் என்பதுதான் அங்கே ஆண்டவர் பயன்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்கிறது. கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகத்தில் 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் பவுல் இதை தெளிவாக சொல்கின்றார். உங்கள் உடல் என்பது கடவுளால் கட்டப்பட்ட தூயாவி தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் வசிக்க விரும்புகின்ற ஆலயம், தூய்மையாக இருக்க விரும்புகின்ற ஆலயம் என்பது மனிதர் கையால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஆலயங்கள் அல்ல, மனிதர்களாக்கிய நாம், நமது உடல், நம்முடைய உள்ளம். அப்ப இந்த ஒரு கடவுளுடைய விருப்பத்தை உணர்ந்து நம்மை தூய்மைப்படுத்தவும் நம்மை புதுப்பித்துக் கொள்ளவும் தான் இந்த தவக்காலத்தின் 3வது வாரம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அதற்கு இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கின்றார். இந்த 10 கட்டளைகள்
முதல் 3 கட்டளைகள் கடவுளோடு உள்ள இந்த உறவை புதுப்பிக்க கொடுக்கின்ற அழைப்பு. அந்த கட்டளைகளில் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் என்னை அன்பு செய்கின்றீர்கள் என்றால் என் பெயரை நீங்க மகிழ்ச்சியோடு நீங்கள் சொல்லுவீர்கள். என் பெயரை சொன்னாலே உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும், நம்பிக்கை பிறக்கும், உங்களுடைய அவநம்பிக்கை போகும். அதே போல நீங்கள் என்னை தேடி வருவது கடனுக்காக அல்ல. ஞாயிறு திருப்பலி கடன் திருப்பலி, நம்ம கடனை நிவர்த்தி செய்யறதுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் என்பதல்ல. ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பலிக்கு போக வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம். நான் ஆலயத்தில் சென்று ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு நான் உடன் இருக்க வேண்டும். அப்போ அவரோடு இருப்பதை விட எனக்கு வேறு ஒன்றும் முக்கியமானது இல்லை. எத்தகைய காரியம் வந்தாலும் அவற்றை ஒதுக்கிவிட்டு ஆண்டவரோடு நான் இருப்பேன் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற முதல் 3 கட்டளை. அதே போல 4வது கட்டளை உங்களுடைய பெற்றோர்களை மதித்து நட என்பது. அன்புக்குரியவர்களே, இந்த பெற்றோர்கள் செய்கின்ற தியாகத்தை உணர இல்லையா, அந்த தியாகத்தைக்கு அந்த அன்புக்கு மதிப்பு கொடுக்க அழைப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு தெரியும் பெண்கள் என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. வீட்டு வேலை ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அடுத்ததாக அவங்க சின்ன சின்ன வேலைகள் நாள் முழுவதும் வேலை செய்வாங்க. ஏதோ பாட்டில் உடைப்பாங்க, பாட்டில் அடைக்க போகிறாங்க, பாக்கெட் போடுறாங்க, தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க, அது மாதிரி ஆயில் மில்லுங்க கணக்கு எழுத அங்கெல்லாம் போகிறாங்க. அதிகபட்சம் 300-400 ரூபாய்க்கு மேலே இது அவங்களுக்கு ஊதியம் இருக்காது. நார்மலாக சராசரியாக பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150. நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னு சொன்னால் 100 ரூபா வரும், 150 ரூபா வரும், 200 ரூபாங்கிறதே அதிகமாக தெரியும். நாளை காலையில் 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்தால் தான் 200 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார்கள். அப்போது இன்றைக்கு பிள்ளைகள் இல்லையா, நம்ம பெற்றோர்களுடைய அந்த தியாகத்தை உணர்ந்திருக்கிறோமா? நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு ரூபாயும் அதை சம்பாதிப்பதற்கு பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அப்போ நான் இதை வீணாக பயன்படுத்தலாமா? ஒரு பிள்ளை தவறுதலாக ஏமாற்றி அந்த பணத்தை வாங்கி அவர்கள் செலவு செய்கின்றார்கள் என்றால், அல்லது தவறான காரியத்திற்கு பயன்படுத்துகின்றார்கள் என்றால், தங்களுடைய பெற்றோரின் இரத்தத்தை அவர்கள் உறிஞ்சுகின்றார்கள் என்பதை பிள்ளைகள் உணர்கின்றார்களா? இது என்னுடைய பெற்றோரின் இரத்தம், இதை நான் அர்த்தமுள்ள ஒன்றாக மாற்ற வேண்டும். அவர்கள் எனக்கு இதை கொடுக்கிறார்கள் என்றால் என்னை மேன்மைப்படுத்த கொடுக்கிறார்கள், அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன், அதுதான் நான் பெற்றோர்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பாக இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய, பெற்றோர்பால் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கடமையை உணர்த்தக்கூடியதாக அந்த 4வது கட்டளை அமைகின்றது. 5வது கட்டளை கொலை செய்யக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதற்கு அருமையான விளக்கம் சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 5:17 சொல்லுகின்றார், நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்ற கட்டளையை கேட்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரியை கடினமான வார்த்தைகள், சினமுற்று கடினமான வார்த்தைகள் பேசினாலே கொலைக்குரிய தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கொலைக்கு காரணம் என்ன? கோபம். அந்த கோபத்தை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். மனித உறவை பாதிக்கக்கூடிய அந்த அத்தனையும் 4 முதல் 10 வரை இருக்கின்ற 7 கட்டளைகளும் நீங்க இந்த மனித உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. 6வது கட்டளையை பார்க்கின்றோம் இல்லையா, மோகபாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்கின்றார், கண்களால் இச்சையோடு நீங்கள் நோக்கினாலே நீங்கள் விபச்சாரம் செய்கின்றீர்கள். அப்போ இந்த பாலுணர்வு என்பது என்ன? மனித இனம் பெருகுவதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு உணர்வு. அப்ப அதை கட்டுப்பாடு உள்ள முறையில் அவற்றை நான் கொண்டிருப்பேன் என்ற ஒரு மனநிலை தெளிவு இருக்க வேண்டும். அதே போல நம்ம அடுத்ததாக களவு செய்வது. இன்னைக்கு பிறர் பொருளுக்கு ஆசைப்படும் போதுதான் பொறாமை வருகின்றது, போட்டி வருகின்றது. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், இது போதும் என்ற மனநிலை. பிறருடைய பொருளை நான் ஒருபோதும் அபகரிக்க மாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் கொடுக்கின்ற வாக்குறுதி தான் அந்த 7வது கட்டளையாக இருக்கின்றது. அதே போல நீங்க வரிசையா 8, 9, 10 அத்தனை கட்டளைகளுமே நாம மனிதர்களோடு இருக்கின்ற பிறர் பொருள் வேண்டாம், பிறர் உடைமை வேண்டாம், தேவையற்ற உறவு வேண்டாம், நான் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்ற இந்த 10 கட்டளைகள் நீங்கள் கடவுளை அன்பு செய்தால் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டளையாக இருக்க வேண்டும். இல்லை, அது கடவுள் உங்கள் மீது திணிக்கக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக நாம் நலமோடும் மகிழ்வோடும் வாழ்வதற்காக கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை. அவர் கட்டளை கொடுக்கிறான்னா 10 கட்டளையுமே அவரை மையப்படுத்தி கொடுத்திருக்கலாம். முதல் 3 கட்டளை என்னிடம் வாருங்கள், என்னுடைய அந்த பாதுகாப்பில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அமைதி காண்பீர்கள் என்ற, எனவே நம்முடைய நலனுக்காக தன்னிடம் அழைக்கின்றார்.
அடுத்த 7 கட்டளையும் உங்களோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகுங்கள் என்று அவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 3வது வாரத்தில் தவக்காலத்தில் ஈஸ்டரை நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் கடவுள் கட்டிய இந்த ஆலயத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்துவோம். உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் அகற்றி கடவுளின் அன்பால் நமது உள்ளத்தை நிரப்புவோம். நான் கடவுளை அன்பு செய்கிறேன், நேர யாரும் அன்பு செய்ய முடியாது. அப்போ நான் கடவுளின் பொருட்டு என்னோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளை நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளுகின்றேன், மன்னிக்கின்றேன், விட்டு கொடுக்கின்றேன், அவங்களுக்கு தேவையானதை நான் செய்வேன் என்ற மனநிலையில் நாம் வாழ்வோம். அப்போது இறைவன் மகிழ்ச்சியோடு தங்கக்கூடிய ஆலயமாக நாம் மாறுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி நாம் பாடி போற்றுவோம்.